அடுத்து இன்னொரு மிக முக்கியமான திட்டத்தையும் இங்க தொடங்கி வச்சிருக்கேன். நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம்னு இதுக்கு பேரு. கிராமப்புற மக்கள் அவங்களுடைய நத்தம் வீட்டு மனைக்கு பட்டா வாங்கிறதுல சில சிரமங்களை சந்திக்கிறதாக தெரிய வந்துச்சு. அதை எளிமையாக்குறதுக்காகத்தான் இந்த புரட்சிகரமான திட்டம். தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தம் பட்டாவை கணினி மூலமா வழங்குறது இதுதான் முதல் முறை. காணி நிலம் வேணும்னு மகாகவி பாரதியார் பாடினார். அதை கணினி மூலமா உறுதி செய்கிற திட்டம் இது. முதல் கட்டமா 75,33,102 பட்டதாரர்கள் இந்த இணைய வழி சேவை மூலமா பயன்பெற போறாங்கன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த விழாவில் இன்னும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். 150வது ஆண்டுல அடியெடுத்து வைத்து சிறப்பாக செயல்பட்டு வர மயிலாடுதுறை நகராட்சிக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி கட்டடம் கட்டப்படும். அதே போல வேளாண் பெருங்குடி மக்களோட நீண்டகால கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு சீர்காழி வட்டம் பெருந்தோட்டம் கிராமத்தில் செல்லநாற்றின் குறுக்கிலும், சென்னம்பட்டணம் கிராமத்தில் முல்லையாற்றின் குறுக்கிலும், தரங்கம்பாடி வட்டம் சந்திரப்பாடி கிராமத்தில் நண்டலாற்றின் குறுக்கிலும் உப்பு நீர் புகுவதை தடுக்கும் வகையில் கடைமடை நீர் ஒழுங்கிகள் 44 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். அதோடு குத்தாலம் வட்டத்தில் வானாதிராஜபுரம் மற்றும் அரையபுரம் வாய்க்கால் பாசன விடுவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் கடலங்குடி கிராமத்தில் 2,40,00,000 ரூபாய் செலவில் புதிய படுக்கை அணை அமைக்கப்படும். இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்காக சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீன் இறங்கு தளம் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். நாகை மாவட்டம் சிறுதூர் வெள்ளையாறு முகத்துவாரத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரை பாதுகாப்பு சுவர் அமைக்கப்படும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்குதளம் அமைக்கப்படும். அடுத்து பூம்புகார் பகுதி மீனவர்கள் பயன்பெறும் வகையில் 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உலர் மீன் தயாரிக்கும் குழுமம் அமைக்கப்படும். மென்பொருளுடன் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைப்பு திட்டத்தின் கீழ் திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்கள் இருக்கிற 12 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் 3 பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு 1642 மேசை கணினிகள் மற்றும் கணினிசார் உபகரணங்கள் வழங்கப்படும். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான நூலகம் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தோம். அந்த அறிவிப்பை செயல்படுத்த பார்க் அவென்யூ பகுதியில் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அங்கு 5 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சிறப்பான நூலகம் விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்படி எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிற வகையில தான் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வரோம். அதனாலதான் திமுக அரசு நம்மோட அரசுங்கிற அடிப்படை உணர்வு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அது உருவாகி இருக்கு. தாய்மார்கள் இங்க வந்திருக்கீங்க. இன்று நம் தமிழ்நாட்டில் 1,15,16,292 மகளிருக்கு
மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்குது. அது மட்டுமா, விடியல் பயண திட்டம் மூலமா 445 கோடி முறை பயணித்து மாதந்தோறும் 888 ரூபாய் வர நமது சகோதரிகள் சேமிக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் 16 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்டு வளமான தலைமுறையா உருவாக்கிட்டு இருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலமா 4,81,075 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் போய் சேருது. 2 ஆண்டுகள்ல நான் முதல்வன் திட்டம் மூலமா 28 லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமா 24,86,086 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 2 லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு பெற்றிருக்காங்க. உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் 30 லட்சம் முதியோரும் 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு வராங்க. நம்மை காக்க 48 திட்டம் மூலமா 2 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டம் மூலமா 19,69,000 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமா 3,40,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைஞ்ச இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2021 முதல் 2024 வரை பெய்த கனமழை காரணமா பாதிக்கப்பட்ட 1,03,614 ஹெக்டேர் நிலங்களுக்கு 96,40,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. இது மூலமா 1,26,400 உழவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களின் மனசாட்சியா செயல்படுது நம்முடைய திராவிட மாடல் அரசு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.